friends, welcome to Atraithingal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா என்னோட கிச்சன் கேபினெட் வந்து பார்ட் 2 வந்து பார்க்கலாம் फ्रेंड्स. நான் வந்து இன்னைக்கு அதர் சைடு இருக்கிற கேபினெட் வந்து இது வந்து ஃபுல் லெந்த் மேல இருந்து கீழ வரைக்கும் இருக்கிற மாதிரி டோர் இத வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் फ्रेंड्स. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஏரியா ஆர்கனைசிங் வீடியோ வந்து போட்டேன், அது வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து என்னோட கிச்சன்ல வந்து உள்ள என்டர் ஆனோடனே ரைட் சைடு வந்து இந்த பெரிய டோர் இருக்கும். இதில் தான் நான் இப்போ எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேல இருந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேபினெட் ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்ணிட்டேன். இது வந்து ஃபுல்லா உள்ள வந்து அப்படியே ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து அந்த கல்லுலேயே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு மேலே வெளிப்பக்கம் வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி டோர் வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேலே பாருங்க, இது வந்து அப்படியே ஃபுல் வந்து ஒரே ஷெல்ஃப் தான், தனித்தனியா இல்லை. அதை வந்து இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க சென்டர்ல வந்து செவரு இல்லாம தான் இருக்கு. இந்த மாதிரி தான் ஷெல்ஃப் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேலே வந்து ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சிருக்கேன். அது பக்கத்துல வந்து சின்ன ஹாட் பாக்ஸ் 2 வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பெரிய ஹேண்ட் பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கேன். ஹாட் பாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. எப்பயுமே வந்து மூடி வந்து ஓபன் பண்ணி இப்படி ஆப்போசிட்டா வந்து அது மேல வச்சிருங்க. அப்பதான் வந்து உள்ள காத்து போயிட்டு இருக்கும். அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சா வந்து ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குக்கர் வந்து நான் வந்து 2 சின்ன குக்கர் வச்சிருக்கேன், ஒரு பெரிய குக்கர். சின்ன குக்கர் வந்து இன்னொன்று வந்து யூஸ் பண்ணதுனால அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மண் சட்டி. கொஞ்சம் வந்து இப்படி அகலமா இருக்கும். நீங்க ஏதாவது வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னோட மிக்சி செட் வந்து நான் இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மிக்சி ஒரு சின்ன துணி போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி புஷ் கொடுத்துருக்கிறதுனால ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு துணி போட்டு அது மேலே வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்மளுக்கு எடுக்க முடியும். நம்ம எப்பவுமே வந்து குக் பண்ணும்போது அவசர அவசரமாக வேலை செய்வோம். ஸோ வந்து நம்ம அந்த டைமில் வந்து எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எப்பயுமே கீழே ஒரு துணி போட்டு வச்சிங்கன்னா, இல்லைன்னா நம்ம நார்மலாக இந்த மாதிரி பேப்பரோ இல்லை தரையோ எதில் வச்சாலும் வந்து அந்த புஷ் வந்து ஒட்டி ஒரு மாதிரி எடுக்கும் போது சங்கடமா இருக்கும். அதோட ஜார் எல்லாமே நான் இங்க வச்சிருக்கேன். இந்த ஜாருக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பிளேட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து நான் தனியா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். வேணும் போது எடுத்துக்குவேன். காமனா யூஸ் பண்றது மட்டும் இது மட்டும் சென்டரா வந்து காமனா போடுறது. ஸோ அதை மட்டும் நான் இங்க வச்சிருக்கேன். இது எல்லாமே இங்க செட்டா வச்சிருக்கேன். இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க மேல இருக்கிற அந்த இதுல வந்து என்ன வச்சிருக்கேன்னா, அது அந்த பாத்திரம் எல்லாமே வந்து நான் வந்து சாமி கும்பிடும் போது நம்ம வந்து நான்வெஜ் நார்மலா வீட்டில் சமைச்சிட்டு இருக்கோம். ஸோ சாமி கும்பிடும் போது சுத்தமான பாத்திரத்துல சமைக்கணும்ல, அந்த மாதிரி சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ற பாத்திரம் மட்டும் அந்த இடத்துல வச்சிருக்கேன். ஒரு 3 செட் இருக்கு. அது எல்லாமே அப்படியே ஒன்று மேல ஒன்று வச்சு அந்த இடத்துல வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இங்க என்ன வச்சிருக்கேன்னா, என்கிட்ட இருக்கிற எல்லா இந்த மாதிரி பேசன்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு சின்ன தாம்பலம். இது அர்ஜென்ட்டுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி அதையும் இங்கேயே வச்சிருக்கேன். மீதி எல்லா தாம்பலமும் வந்து மேல வந்து மூட்டை கட்டி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து ஜல்லடை செட்டு. இதுக்குள்ளே வந்து எல்லா அந்த ஜல்லடைங்களும் இருக்கு. நம்ம வேணும் போது மாத்திக்கலாம். இது வந்து நான் இந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். இங்க வந்து என்னோட இட்லி குக்கரும் எக்ஸ்ட்ரா பிளேட்ஸும் இங்க வச்சிருக்கேன். ஸ்டீம் பிளேட்டும் மினி இட்லி பிளேட்டும் எக்ஸ்ட்ரா வந்தது, அதை வந்து நான் இங்க வச்சிருக்கேன். இங்க மேல இருக்கிறதுல இவ்வளவு நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம வந்து கீழே இருக்கிற கபோர்ட் வந்து எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் கீழேயும். கீழே வந்து இந்த மாதிரி 2 இதுதான் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது வந்து நல்லா பெருசாகவும், மேலே இருக்கிறது வந்து ஓரளவு மேலே நம்ம பார்த்த அளவும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்னோட கிரைண்டர் வச்சிருக்கேன். என்னோடது வந்து அல்ட்ரா கிரைண்டரு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். யூஸ் பண்ண அப்புறம் எடுத்து நம்ம வேணும் போது யூஸ் பண்ணிக்கலான்னு. அதே மாதிரி மாவரைக்கிறதுக்கு தேவையான நம்ம அரிசியெல்லாம் ஊற வைப்போம்ல அந்த பாத்திரமும், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பாக்ஸில் போட்டு வைப்போம்ல அதோட எக்ஸ்ட்ரா பாக்ஸும் இந்த இடத்துல என்ன வச்சிருக்கேன். ஏன்னா வந்து இப்படி பக்கத்துலேயே இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து எங்கேயும் தேட தேவையில்ல. ஸோ அது 3மே இங்கே வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்றோம்ல சாப்பாட்டு அரிசி, அதை வந்து நான் இந்த ட்ரம்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி இது வந்து நம்ம அப்படியே ரைஸ்க்கு வந்து ஊற வைப்போம்ல, ஸோ அதையும் வந்து இந்த இடத்துலயே வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ஷெல்ஃப்ல தான் வந்து என்னோட பேண்ட்ரி ஐட்டம் எல்லாமே வச்சிருக்கேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி எல்லா மளிகை சாமானமும் இங்கே தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லையும் வந்து தனித்தனியாக போட்டு வச்சிருக்கேன். இதில் வந்து புளி இருக்கு இந்த ஜாடியில். நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்க பொட்டுக்கடலை அதெல்லாம் வச்சிருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு DIY சும்மா நம்ம வீட்டில் ஏதாவது வேஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கூட நம்ம ஒட்டிக்கலாம்.
நம்ம அப்படியே வச்சோம்னா தான் நல்லா இருக்காது. கலர் பேப்பர் இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு ஒட்டினா கொஞ்சம் பார்க்க வந்து டீசெண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு இதில் ஃபுல்லாக வந்து நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பால் வந்து வாங்கும்போது எக்ஸ்ட்ரா வந்த பாட்டில்ஸு அது எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஏதாவது பாட்டில்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சும்மா நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் சும்மா அழகாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அதில் வந்து எல்லா நட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து லைம் வாட்டர் வித் ஹனி குடிப்பேன் ஹாட் வாட்டரில். அது வந்து அதுக்காக இது ஹனியும் இங்கேயே வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நான் இந்த இடம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறது. இந்த பாக்ஸில் வந்து ஆக்சுவலி நான் கோதுமை மாவும் வந்து இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன் இங்கே வெளியில். ஸோ வந்து இதில் என்ன இருக்குன்னா நம்ம மாவு வந்து பரட்டும் போது கோதுமை யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாவு வந்து போட்டு வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸையும் வச்சுருக்கேன். இதில் வச்சு தான் நான் வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கபோர்ட்குள்ளே நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.